அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். கடவுளின் கணக்கு கிட்டத்தட்ட பல ராசிகளுக்கு கடவுளின் கணக்கு, அதாவது மனிதனாக ஜீவராசியாக பிறந்துட்டாலே கடவுளுக்கு ஒரு கணக்கு இருக்கு. இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் இப்படிதான் இயங்க வேண்டும். இந்த பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம். நல்லது கெட்டது, இரவு பகல், மழை வெயில், இப்படி பேலன்ஸ் எல்லாமே, இருள் வெளிச்சம் எல்லாமே, பகை துணை எல்லாமே ஒரு பேலன்ஸ். அந்த பேலன்ஸை ஏற்படுத்தக்கூடியதுதான் கடவுள் கணக்கு, கடவுளின் கணக்கு. கடவுளுடைய கணக்கு அப்படின்னா நம்ம சொல்றோம் பஞ்சபூதங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால ஆனது. அதே மாதிரி உடம்பும் பஞ்சபூதங்களால தான் ஆனது. அதே மாதிரி உலகம் இருக்கக்கூடிய அண்டம், அந்த அண்டத்துல என்ன இருக்கோ அதே தான் இந்த பிண்டத்திலையும் இருக்கு. நம்மளா நினைச்சோம்னா, நீங்க நம்புங்க, இது உண்மை. இந்த பிண்டம் சொன்னா அந்த அண்டம் கேட்கும். அதுதான் இயற்கையுடைய விதி. ஆக கடவுளுடைய கணக்கு வேற எதுவும் இல்லை, சமநிலைன்னு சொல்றோம். ஒவ்வொரு ஜீவராசிக்கும் மனிதருக்கும் கடவுளுடைய படைப்பு அத்தனைக்குமே ரகசியமா இருக்கக்கூடியது சமநிலை அப்படிங்கிறோம். மனம் சமநிலையில் இருக்கும் போது ஞானம் பிறக்கிறது. புத்தி சமநிலையில் இருக்கும் போது மிகப்பெரிய முடிவுகளை நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை சமநிலையில இருந்தா நம்ம மோட்சம் பெறுகிறோம். சமநிலையில வரக்கூடியதுதான் கடவுள் கணக்கு. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு ஏற்றங்களையும் இறக்கங்களையும் பார்த்தாதான் அது சமநிலைக்கு வர முடியும். வாழ்க்கையில தோல்வியோ துக்கமோ சந்திக்காத ஒரு மனிதனால ஜெயிக்கவோ எதுவுமே செய்ய முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் அந்த கடவுளின் கணக்கு வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி காலபுருஷனுடைய 8ஆம் வீடு, செவ்வாய் பகவானுடைய பெண் வீடு. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் தொடங்கி அனுஷம் கேட்டை 4 பாதங்கள் முடிய இந்த விருச்சிக ராசி இருக்கு. விருச்சிக ராசி உயிரையும் உடலையும் பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு ராசி. 8ஆம் இடம் காலபுருஷனுக்கு ஆயுள் ஸ்தானம். 8ங்கிறது மரணத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்ப மரணம்னா உடல் உயிர் பிரியக்கூடியதுதான் மரணம்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்தை குறிக்கக்கூடிய இந்த விருச்சிகம் மறைவு ஸ்தானமாக வருகிறது. ஒரு உடம்புல ஒரு மனுஷன் எதை மறைக்கணுமோ அதுதான் மறைவு ஸ்தானம். யார்கிட்டையும் எதையும் காமிக்க முடியாதோ அதுதான் மறைவு ஸ்தானம்னு சொல்றோம். அதை குறிக்கக்கூடியது இந்த விருச்சிகம். விருச்சிக ராசியுடைய பிறப்பு ரகசியம் என்ன, தனித்துவ குணங்கள் என்ன, அடுத்த 1.5 வருஷத்துக்கு என்ன நடக்கும், அவங்களுக்கான பரிகாரங்கள் என்ன, அதை பத்தி விரிவா பேசலாம் வாங்க. விருச்சிக ராசி ஒரு ஸ்திர ராசி, ஜலராசின்னு சொல்றோம். இந்த பாயிண்ட வச்சுக்கிட்டே விருச்சிக ராசியுடைய குணாதிசயத்தை பலதை நம்ம கவர் பண்ண முடியும். ஜலம், நீர் என்பது ஓடிக்கொண்டே இருக்கும், ஒரு இடத்துல அது நிற்காது. அப்படி தேங்கினா அது தேக்கம் குட்டைன்னு சொல்லிடுவோம். உங்களுக்கு சந்திரன் நீச்சம் பெறுவதனாலோ என்னமோ தெரியல, விருச்சிக ராசிக்கு எப்பவுமே இந்த மனம் சிறத்தன்மை இல்லாத ஒரு நிலையில ஜலம் மாதிரி ஓடிட்டே இருக்கும், அதாவது தண்ணீர் மாதிரி ஓடும். அப்ப மனோகாரகன் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. எல்லாமே மனசு சம்பந்தப்பட்டது. வாழ்க்கையில மனசு சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். நம்ம உடம்புக்கு வெளியில இருக்கக்கூடிய எது சரியில்லைனாலும் சரியா இருந்தாலும் நம்ம மனசு அதை எப்படி பார்க்குது, எப்படி அணுகிறது, எப்படி அப்ரோச் பண்ணுது, அதை வச்சு நம்ம வாழ்க்கை அமையும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும். அந்த மனோகாரகன் சந்திரன் இந்த விருச்சிகத்துல நீச்சம் பெறுவார். இந்த விருச்சிக ராசிக்கு குருவும் சூரியனும் ரொம்ப நட்புக்காரகங்கள், ரொம்ப நட்பான கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் விருச்சிக ராசியுடைய பிறப்புடைய ரகசியங்கள். இந்த விருச்சிகத்துக்கு புதன், சுக்கிரன், சனி இவங்கெல்லாம் மிகப்பெரிய எதிரிகள்னு சொல்லலாம். விருச்சிகத்துக்கு இருக்கக்கூடிய பிறப்பு ரகசியத்துல ரொம்ப முக்கியமானது 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் அதிபதியாக வருவதனால பண வரவு போக்குவரத்து எல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் ஆயிடும். அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. 2க்கும் 5க்கும் குருவே அதிபதியா அந்த குரு இவங்க ராசியவே 9ஆம் பார்வையாக பார்ப்பதனால ஓரளவுக்கு புத்திரக பலன்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு சம்பந்தம் இல்லாத அளவுக்குலாம் பணம் வரும். அது சம்பந்தம் இல்லாத அளவுக்கு பணம் செலவும் ஆகும். 2மே நடக்கும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு சுக்கிர பகவான் அதிபதியாக வருவதனால 4 நாள் வேலை செஞ்சா சுக்கிரன் தாம்பத்திய ஸ்தானத்துக்கு சயன போக ஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதனால 2 நாள் இவங்களுக்கு ஜாலியா இருக்கணும். இது விருச்சிகத்துடைய ஆட்டிடியூடு, அடிப்படை பிறப்பு ரகசியம். விருச்சிகத்தில் பிறந்த ஆண்கள், பெண்கள், இதுல பெண்கள் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டியவர்கள். அசாத்திய சக்தியை கொண்டவர்கள் 12 ராசிகள்ல விருச்சிக ராசி பெண்கள். இதற்கு பல காரணங்கள் உண்டு. விருச்சிகம் அழுத்தமுடைய ராசி.
எந்த ஒரு விஷயத்தையும் உள் மனசுல எடுத்துக்கக்கூடிய பாவம் விருச்சிகத்துக்கு உண்டு. அடுத்தவர்கள் மேல ஒரு குறி வச்சாலும் 50 வருஷம் ஆனாலும் விடமாட்டாங்க விருச்சிக ராசி அன்பர்கள். தைரியம், ஒரு அளவுக்கு மேல கோபம் வந்துட்டா ராணுவத்தை கூட எதிர்க்கக்கூடிய தைரியம் உண்டு. ஏன், ராணுவத்துல பணிபுரியக்கூடிய பல பேர் விருச்சிக ராசிக்காரர்கள் தான். நம்ம பாரத பிரதமரே விருச்சிக ராசிக்காரர் தான். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தளராது தயங்காது உழைக்கக்கூடிய ஒரு ராசி விருச்சிகம். அந்த முயற்சியில எத்தனை சவால்கள் வந்தாலும் அதையும் தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ராசி விருச்சிகம். சரி, பிறப்பு ரகசியத்துல இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதல் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா அதுல விருச்சிகம் வந்தே தீரும். தன்னுடைய காதலை ஒருதலை பட்சமாவே வச்சு அந்த எதிராளி கிட்ட சொல்லாமையே, அது பெண் விருச்சிகமோ ஆண் விருச்சிகமோ, தன்னுடைய வாழ்க்கையும் நடத்தி திருமணமாகாமையே வாழ்ந்து முடிச்சவர்கள் பல பேர் விருச்சிக ராசி அன்பர்கள். சரி, தன்னுடைய திருமணம் ஆயிடுச்சு, கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ தான் மனசுல இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படையா மட்டும் இல்ல, கொஞ்சம் கூட எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கக்கூடியது விருச்சிகம் தான். விருச்சிக ராசி நேயர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கடவுளுக்கே தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. விருச்சிகத்துடைய பிறப்பு ரகசியத்துல ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய தனித்துவம் என்ன அப்படின்னா, தான் நண்பர்களுக்காக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நண்பர்களுக்காக தோய்வில்லாம உயிர் போற நிலை வந்தாலும் கை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி விருச்சிக ராசி. விருச்சிகத்துடைய பல ஸ்பெஷாலிட்டியில முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு தனித்துவத்துல. அதாவது ஆபத்து காலத்துல மற்றவர்களுக்கு கை கொடுத்து உதவுவதில் விருச்சிகம் தனக்கு நிகர் தானேதான். எந்த ஒரு பிரச்சனையும் பயமில்லாமல் தெளிவாக எதிர்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் விருச்சிகத்துக்கு உண்டு. ஊருக்கெல்லாம் உதவி செய்து அவங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய தெம்பும் தைரியமும் விருச்சிகத்துக்கு உண்டு. ஆனா தனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டால் தான் அந்த கையால தெரியாது. அதே பிரச்சனை எல்லாருக்கும் உதவி செய்ய தெரியும், எப்படி செய்யணும் தெரியும், செஞ்சு முடிச்சு தரவும் தெரியும். சின்ன பிரச்சனை கூட தனக்கு வந்துட்டால் அதை கையாள தெரியாது, கையாள முடியாது விருச்சிகத்தால. இது ஒரு சாபம். ரொம்ப முக்கியமான பிறப்பு ரகசியம் தனித்துவம் என்னன்னா, இது செவ்வாய் பகவானோட வீடு. பிடிவாத குணமும் விடாமுயற்சியும் இருக்கும். அதே சமயத்துல சந்திரன் நீச்சம் பெறுவது அப்படிங்கிற காரணத்தினால என்னமோ தெரியல, ஒரு விதமான தான் நினைக்கிற மாதிரி தான் நினைச்ச நேரத்துல தான் நினைச்ச வகையில தான் ஜெயிக்கணும். இந்த பக்கம் அந்த பக்கம் மாறினா ஒத்துக்க முடியாது, போங்கு அப்படின்றாங்க. சந்திரன் உங்களோட பிறப்பு ஜாதகத்துல எந்த நிலையில இருக்காரோ அதை வச்சுதான் உங்களுடைய மொத்த வாழ்க்கையே அமையும் அப்படின்னு விருச்சிகத்துக்கு சொல்ல முடியும். சந்திரன் சுய ஜாதகத்துல சுபகிரக பார்வை சேர்க்கையோட இருந்தாருன்னா நல்ல நிலைமையிலேயே இந்த விருச்சிக ராசியுடைய வாழ்க்கை இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பத்தி கேட்கணுமா, இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொது பலன்களே ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, பிறப்பு ஜாதகத்தை பத்தி கேட்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொண்டு பேசிங்கன்னா உங்களுக்கான பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கான எதிர்கால வாழ்க்கை என்ன அப்படிங்கறத துல்லியமா கணிச்சு தர முடியும். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் மூலியமா சொல்ல முடியும். பல விருச்சிக ராசி நண்பர்கள் பேசவே மாட்டாங்க. 85%, 15% பேசினாங்கன்னா நல்ல கலகலகலகலன்னு பேசுவாங்க, விறுவிறுப்பா செயல்படுவாங்க. மற்றவங்களை என்டர்டைன் பண்ணக்கூடிய வகையில விருச்சிகத்துக்கு நிறைய பங்கும் உண்டு. ஆழமா சிந்திக்கிறதுலயும் ஒரு அன்யூஷுவலான விஷயத்த பேசுறதுலயும் அதிகப்படியான ஆர்வம் விருச்சிகத்துக்கு உண்டு. விருச்சிக ராசி என்ன செஞ்சா ஜெயிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொறுமைதான் முதல் பாடம். பொறுமையா இருந்தா விருச்சிகம் கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அதே மாதிரி மற்ற 3வது மனுஷங்களோட தலையிட்ட குடும்பத்திலையும் இருக்கட்டும் ஆபீஸ்லயும் இருக்கட்டும் விடவே கூடாது. அப்படி விடாம இருந்தால் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், நான் என் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்றேன், என்னுடைய வேலையை புதுசா விட்டுட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடுறேன், இது இப்போ நீங்க செய்யக்கூடாது. இந்த ஏலச்சீட்டு எடுக்கிறேன், மியூச்சுவல் சிட் ஃபண்ட் கட்டுறேன், இதெல்லாம் உங்க ராசியை விட ஆபத்தான விஷயம் எதுவுமே இல்லை. விருச்சிக ராசிக்கும் பினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. விருச்சிக ராசிக்கு இன்னும் சூட்சமம் சொல்லணும்னா, நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க கண்டிப்பா வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு விலகி விலகி போக உங்க வாழ்க்கை உங்களை தேடியே வரும். நீங்க வேணும்னு தேடி போக போக உங்க வாழ்க்கை உங்களை விட்டு விலகி போயிட்டே இருக்கும். இது ஒரு தாரக மந்திரம் உங்களுக்கு. இப்ப இனிமே விருச்சிக ராசிக்கு என்ன நடக்கும் அடுத்த 1.5 வருஷத்துக்கு அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. உங்க ராசிக்கு 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், இந்த இடத்துல எல்லாம் குரு பார்வை விழுது. 12ஆம் இடத்துல குரு பார்வை விழுறதுனால தற்சமயம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய தாம்பத்தியங்கள், அந்யோன்யம்,
பரஸ்பர நட்பு, இதெல்லாம் மிகப்பெரிய அளவுல உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்தை குரு பார்வைப்படுவதனால, அது குருவுடைய வீடாவே இருப்பதனால விட்டு போன கடன், இதுமே இந்த காசு உண்டியில போட்ட மாதிரி நினைச்ச பைசா எல்லாம் திருப்பி வரும். பண வரவு அதிகரிக்கும், சுப செலவுகளும் கூடவே அதிகரிக்கும். எங்கிருந்தோ ஒரு பத்திரிகை வரும், கல்யாணத்துக்கு வச்சிருவான் நம்ம ஆளு. அதாவது நம்மளே நினைப்போம், நம்ம நடந்த கல்யாணமே பாவம், ஏன்டா கஷ்டப்படுறோன்னு. இதுல புதுசா ஒருத்த மாண்டிக்கிட்டு நமக்கு வேற பத்திரிகை வச்சு கூப்பிடுவான். அந்த கல்யாணத்துக்கு போய் குடும்பத்தோட போய் அங்க தங்கி, நான் ஹோட்டல் உங்களுக்கு போட்டேன் மாமா, உங்களுக்கு வர்றதுக்கு ட்ரெயினெல்லாம் நானே புக் பண்ணிட்டேன் அப்படிமா. இது 2 மட்டும் பண்ணிட்டு அங்க போய் செலவு இல்லாம இருக்க முடியுமா? குழந்தைங்க அங்க போய் இறங்கணும்னே, அப்பா சரவண பவன்ல தான் சாப்பிடுவேன்னு அதுக்கு போய் செலவழிக்கணும். இப்படி ஏதாவது ஒரு வகையில செலவு உங்களுக்கு தொத்திட்டு தான் இருக்கும். அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. புதிதாக வருமானம் வரக்கூடிய அமைப்புகளும் ஏற்படும். 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால தாயாருடைய உடல்நலத்துல பெரிய முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுடைய உடல்நலத்திலையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகங்களும் அமைந்தே தீரும். அடுத்த 1.5 வருஷத்துக்கு மார்ச் 2025 வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்து வந்த சனி 5ஆம் இடத்துக்கு போகிறார். இது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதுதான். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனினால பெரிய அளவுல பாதிப்பு, குழந்தைகளுடைய உடல்நலத்துல மட்டும் கவனம் இருக்கணும். ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது. 4ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் அவர் கொடுத்த கொடசல் அளவே இல்லாதது, அர்த்தாஷ்டம சனியா. இப்ப 5ஆம் இடத்துக்கு போனதுனால ஓரளவுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி மற்ற கிரகங்கள் ராகு கேது குருவுடைய நிலைமையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது, குரு உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு அதிசாரம் பெற்று டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய காலகட்டங்கள். உங்களுக்கு அதிசார குரு உங்க ராசியை பார்க்க போறார் 45 நாளைக்கு. அப்போ அக்டோபர் 18 இருந்து டிசம்பர் 3 வரைக்கும் சூப்பர் டூப்பர் டைம் உங்களுக்கு. அதை பார்த்துக்கணும். இந்த டைம்ல புதிய முயற்சிகள், புதிய வீடு வாங்குவது, எல்லா விஷயத்திலையும் நீங்க தயங்காம ஈடுபடலாம். அதே மாதிரி உங்களுடைய மற்ற கிரகங்கள் ராகு கேது, சுகஸ்தானத்துல ராகு, அதே மாதிரி உங்களுடைய 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்துல கேது. ஆபீஸ்ல வேலை செய்யும் போது அகலக்கால் வைக்கக்கூடாது. நம்பி யாருகிட்டையும் பர்சனல் மேட்டர்ஸ் பேசக்கூடாது. அதே மாதிரி ஆபீஸ்லயே ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட முதுகுக்கு பின்னாடி பேச ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுக்கே வினையா முடியும். அதனால இந்த காசிப்பிங்க நிறுத்திடுங்க. இதெல்லாம் நீங்க கவனமா இருக்க வேண்டிய இடங்கள் அடுத்து வரக்கூடிய 1.5 வருஷத்துக்குள்ள. அதே மாதிரி அற்புதமான நேரத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் 15 - 20 வருஷத்துக்கு இல்லாத ஒரு குட் டைம் உங்களுக்கு அடுத்த 1.5 வருஷத்துக்குள்ள இருக்கும். நீங்க இழந்ததெல்லாம் பெறுவதை விட இழக்காததையும் பெற போறீங்க. சின்ன விஷயம், சின்ன சண்டை, இதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். வீண் பழிக்கு ஆளாக நேரம் அந்த மாதிரி மாத்திடும். சின்ன விஷயங்கள்ல சின்ன சின்ன நெய்பர்ஸோட சண்டை, அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருங்க. நாம நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நிறைய விஷயம் மண்டையில எடுத்துக்கிறத விட தேவையில்லைன்னு இக்னோர் பண்ணணும். இந்த காலகட்டத்துக்கு இதுதான் கரெக்ட். இப்போ என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன பலன் தரும் வழிபாடுகள் என்ன? விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பல வழிபாடுகள் சொல்ல முடியும். ஆனா எஃபெக்டிவா எது பண்ணா ஜெயிக்கும், அதுல 2-3 சொல்றேன். முதல்ல நீங்க செய்ய வேண்டியது திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமானுடைய வழிபாடு. எல்லாராலையும் திருச்செந்தூர் போக முடியுமா? இன்னைக்கு திருச்செந்தூர் ஒரு குடும்பத்தோட 4 பேர் போயிட்டு வரணும்னா குறைஞ்சபட்சம் 60,000 ரூபாய் ஆயிடும். அப்போ அது அடுத்தபடியாக என்ன வழிபாடு? அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் விஜயம் செய்வது. ஒவ்வொரு நாளும் ஸ்கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம் மாறாமல் சொல்வது. இதற்கு அடுத்தபடியான வழிபாடு என்ன? வியாழக்கிழமை அன்று முதியவர்களுக்கு இந்த தயிர் சாதம், எலுமிச்சம்மை சாதம், புளியோதரை இது போன்ற விஷயங்களை தானமா கொடுக்கிறது. 3வது ரொம்ப எளிய விஷயம், வீட்டுல 6 மணிக்கு மேல கரெக்டா விளக்கேற்றி கரெக்டா சுத்தபத்தமா வச்சுக்கிட்டு இந்த எச்சில் பாத்திரத்தை ஒன்னா சேர்த்து வைக்காம இருக்குது. இது 3மே விருச்சிக ராசிக்கு பெரிய விஷயங்களை செய்யும். சாதாரணமா இருந்தாலும் கேட்கறதுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை இந்த விஷயங்கள் தரும். உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள், சித்தர்களுடைய சமாதிகளுக்கு சென்று வழிபடுவது பெரிய உயர்வை தரும். எதிரிகளுடைய தொல்லைகளை அறவே நீக்கும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். அடுத்து வரும் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை என் அன்புமிக்க விருச்சிக ராசினியர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.